என் அப்பா சந்தோஷப்படுவாருங்கிறதுக்காகவா நீங்க வாழ்றீங்க? இல்லல்ல. எனக்கு ஒரு விஷயம் சத்தியமா புரியல. உனக்கு நான் என்ன கெடுதலா பண்ண பார்த்தேன்? உன்னை நான் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதையும் உனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏற்கனவே நீங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிறீங்க. அதுதான் நான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் வசதியான வீட்ல வளர்ந்த பொண்ணுதான். இப்ப நம்ம வீட்ல வசதி கம்மியா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமாவே தெரியல. இதெல்லாம் நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்றது? இப்படி கிறுக்குத்தனமா ஏதாச்சும் நீங்க பண்ணாம இருந்தாலே நான் ஹாப்பியா இருப்பேன். நிலா, கொஞ்சம் யோசியேன். சோழன், இத பத்தி நீங்க மறுபடியும் பேசுனீங்கன்னா நான் இறங்கி போயிருவேன் சொல்லிட்டேன். இல்ல 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 வேணாம் வேணாம் வேணாம். நான் பேசல. அண்ணா, என்னடா பண்ற? இல்லடா, நிலாவும் சோழனும் புது வீட்டுக்கு போறாங்கல்ல. சோழனை புது வீட்டுக்கு போறத பத்தி சொன்னதுலேருந்து அண்ணன் இதை பத்தி தானே பேசிட்டு இருக்கு. ஏன்னா அண்ணன் சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி டென்ஷன் இருக்க தான் செய்யுதுல்ல. அப்படிலாம் இல்லடா, அவன் போட்டும், போய் சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கு என்ன டென்ஷன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னடா தேடுற? இல்லடா, அவங்க 2 பேரும் போறாங்கல்ல, அதான் என்னெல்லாம் பொருள் கொடுக்க முடியும்னு பார்த்து எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அண்ணா, இங்க அப்படி என்ன இருக்குன்னு அதை கொடுக்க நீ தேடுற? அண்ணா, இந்த சட்டி தட்டு டப்பா இதெல்லாம் நான் கொடுக்கணும்னு எடுத்து வைக்கிற. ஆமாண்டா, சிலது பழசுதான். ஆனா நிலா வாங்கின புது பாத்திரமும் இதுல இருக்குடா. இந்த வீடே பிடிக்கலன்னா அண்ணன் வேற வீடு பாக்குது. புது வீட்டுக்கு பழைய பொருள் தூக்கி போகுமாண்ணா? எல்லாமே புதுசாக தானே வாங்கணும்னு நினைக்கும். இதெல்லாம் நீ கொடுத்தாலும் அண்ணன் வாங்காது. அப்படி சொல்றியா? அப்போ எல்லா பொருளும் புதுசாவே வாங்கி கொடுத்துடலாமா? பாண்டி, புதுசாவே வாங்கிடலாம்டா, என்ன சொல்ற? சரிண்ணா, கிச்சன் ஐட்டம்லாம் வாங்கி கொடுக்கறதா இருந்தா வாங்கி கொடுத்துடலாம். சரி, வாப்பா. வீடு பாத்தியா? வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமேப்பா, சோழன் சொன்னா. வீடு உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குல்லப்பா? அந்த வீடு சுத்தமா பிடிக்கலண்ணே. பிடிக்கலையா? நல்ல வீடு தானங்க. நீங்க இந்த வீடு பாத்தீங்களா? நாங்க 2 பேரும் தாங்க முறையா அந்த வீட்டை பார்த்தோம். வேற யாரெல்லாம் பாத்தீங்க? நீ பாத்தியா பல்லவா? இல்ல நான் இன்னும் பார்க்கல. நீங்க பாத்தீங்களாண்ணே? இல்லப்பா, வீடு பாத்திருக்கேன்னு அவன் சொன்னா. உங்களுக்கு ஓகேன்னா எங்களுக்கும் ஓகே தான்ப்பா. என்ன வீடுன்னு அது? நல்லாவே இல்ல. எனக்கு அந்த வீடு சுத்தமா பிடிக்கல. தனியா வீடெல்லாம் பார்த்துட்டு போவேன்னு நானும் சோழனும் முடிவு பண்ணிட்டோம். எனக்கு இந்த வீடே கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. சோழன்கிட்ட தெளிவா பேசிட்டேன். என்ன சோழன்? ஆமாமா, அவ சொல்லிட்டா. நாங்க 2 பேருமே இனிமே இங்கதான் இருப்போம். என்ன சோழன்? ஆமாமா, இனிமே நானும் நிலாவும் இங்கதான் இருப்போம். டேய் சோழா, என்னடா ஆச்சு? நிலா ஒரு மாதிரியா பேசுது. உங்களுக்குள்ள சண்டையா என்ன? அதை என்ன கேக்குற? சோழன், சோழன். ஏய், உன்னதான் கூப்பிடுறாங்க பாரு. டேய், கேக்குதுடா. வர. சரி சரி, நீ போய் பேசு. நிலா கோவமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ பக்குவமா பேசுறா. பாண்டி, பல்லவா, வாங்க உள்ள, கொஞ்சம் வேலை இருக்கு. ஆஹா, ஏதோ எடுத்து அடிக்க போறான்னு நினைக்கிறேன். சாரி சோழன், ரொம்ப திட்டேன்ல. நான் அதெல்லாம் ஏத்துக்கிட்டு அங்க வந்தனா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது சோழன். எப்படியும் கடனை கட்ட நீங்க தானே கஷ்டப்பட்டு ஓடணும். உங்களை கஷ்டப்படுத்துற ஒரு விஷயம் எனக்கு மட்டும் எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும்? வேண்டாம் சோழன், ப்ளீஸ். என் அப்பாக்கு நான் ரீசெண்டா எடுக்கிற எந்த முடிவுமே பிடிக்கிறதே இல்ல. அது அவரு பிரச்சனை. ஆனா அதுக்குன்னு எனக்கு சந்தோஷம் தர விஷயத்த நான் செய்யாம இருக்க முடியுமா? இல்ல நிலா, அவர் சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருந்துச்சு. எனக்கு புரியுது.
நான் அதை தப்புன்னுலாம் சொல்லல. அவருக்கு பிரச்சனையே இந்த வீடு தான் சோழன். வீடு சரியில்லை, அட்டாச்டு பாத்ரூம் இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, டிவி இல்ல. அவர் பொண்ணுங்க எப்படி நல்லா இருப்பான்னு அவர் உங்ககிட்ட கேட்டிருப்பாரு. அதெல்லாம் என்னால இமேஜின் பண்ண முடியுது. அவர் சொல்றதெல்லாம் இருந்துட்டா மட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு அர்த்தம் இல்லையே. எனக்கு எது சந்தோஷம் தரும்னு கொஞ்சம் நீங்களே யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் சோழன். நிஜமாவா சொல்ற? என்ன தெரியாதா உங்களுக்கு? இந்த வீடுனா வீடு மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த வீடு. சேரண்ணன், பல்லவன், பாண்டி, அங்கிள் இவங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமே. அதுதான் முக்கியம். வீட்டோட ஸ்ட்ரக்சர்லாம் முக்கியமே இல்ல. அப்படி இல்ல நிலா. நீ எவ்வளவு வசதியா இருந்த பொண்ணு. இங்க எதுவுமே இல்ல. உன்னை இப்படி ஒரு வீட்ல வாழ சொல்றது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குல்ல. அதுக்காக கடன் வாங்க கூடாதுல்ல. சரி, இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு வீடோ இல்ல லேண்டோ வாங்குறோம்னு வைங்க, அதுக்கு நம்ம கடன் வாங்கலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல அது நமக்கு ஒரு அசட் ஆக போகுது. அதுக்காக நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா இது அப்படி இல்லல்ல சோழன். தேவையில்லாத செலவு. இந்த செலவை பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு தான் உங்ககிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சந்தோஷம் உங்க எல்லாம் வாங்குனீங்களா? இல்லையே. என்ன சோழன் 20,000 கொடுத்துருக்கீங்க, ஒரு ரெசிப்ட் கூட வாங்க மாட்டீங்களா? அவர் இப்ப பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் சொல்ல மாட்டார் நிலா. ஓனர் ரொம்ப நல்ல டைப். சரி, அப்ப உடனே போய் பணத்தை வாங்கிட்டு வந்துருங்க. ஓட்டணும். திடீர்னு பின்னால இருந்து கூப்பிட்டியா, கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, அப்படியே கிளம்புறேன். ம். நிலா, நீ எதுக்குப்பா வெயில்ல போற? சோழன் இங்கதானே இருக்கான், அவன் கொண்டு போய் விட்டுருவான். டேய் சோழா, ஆ. கொண்டு போய் விட்டுட்டு வா போ. சரி வா நிலா. இல்லண்ணே, அவருக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை அவர் பார்க்கட்டும். நானே போயிருவேன். ஆட்டோ புக் பண்ணிருக்கேண்ணே, 1 மினிட்ல வந்துரும். நான் பாத்துக்கிறேன். ம், சரிப்பா. இருப்பா, லஞ்ச் கட்டி எடுத்துட்டு வரேன். லஞ்ச் எல்லாம் வேணாண்ணே, அதான் ஏற்கனவே சாப்பிட்டோமே. பெருசா பசியும் இல்ல. நான் ஈவினிங் சீக்கிரமா வந்துருவேன், வந்து சாப்பிட்டுக்கிறேன். பசிக்க போதுப்பா. வாய்ப்பே இல்லைண்ணே, ஃபுல்லா சாப்பிட்டு தான் போனேன். நான் வரேன். சரிப்பா. சோழன், ம்? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஆ இருக்கு நிலா. ம், நீ போ. வரேண்ணே, ம். போயிட்டு வரேன். என்னண்ணா பயங்கரமா பம்புறியே. ஆ, கல்யாணம் பண்ணி பாடுறா, அப்ப தெரியும் என் கஷ்டம் உனக்கு. நான் என்ன வேணாம் நான் சொல்றேன். எனக்கு ஓகே தான். டேய், அப்படியே போட்டேன்னு வை. இதெல்லாம் வேற தோணுதா உனக்கு? பிச்சிருவேன். அவன் ஏதோ விளையாட்டா சொல்றான், விடுன. டேய் சோழா, என்னதான்டா ஆச்சு? அவங்களுக்கு வீடு கட்ட போறேன், ஹீரோவாக போறேன்லாம் சொல்லிட்டு போனேன். திரும்ப வரும்போது அவங்க வேற மாதிரி பேசுறாங்க. அட போடா, அவளை கூட்டு போய் நான் 0 ஆனதாண்டா மிச்சம். அங்க நடந்த சீனே வேற. அவளை அந்த வீட்டுக்கு கூட்டு போய் இதான் நம்ம வாழ போற வீடுன்னு காட்டுறேன். அவ முகத்துல ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் கூட இல்லடா. அது தெரியாம நான் பாட்டுக்கு இங்க ஃப்ரிட்ஜ் வைக்கலாம், இங்க வாஷிங் மிஷின் வைக்கலாம் என்னென்னமோ பேசிட்டு இருந்திருக்கேன்டா. சோழன் அப்படின்னு ஒரு கத்துனா பாரு, அப்படியே ஆடி போயிட்டேன்டா. என்ன கேட்காம நீ எப்படி இதெல்லாம் பண்ண? என் அப்பா ஏதாவது சொன்னா என்ன கேட்காம இதெல்லாம் செய்வியா? அவருக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணது கூட தான் பிடிக்காது, அதுக்காக என்ன விட்டுருவியான்னு அப்படி இப்படின்னு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாடா. ஏய், எதுக்குடா இப்ப சிரிக்கிற? வந்துச்சு. வரும்டா, வரும். கொஞ்சம் பொறுமையா இருடா. இன்னும் நிறைய வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் சிரிக்கணும்ல. டேய் சோழா, அப்போ நிலா தான் தனியா வீடு எடுத்து போக வேண்டாம்னு சொல்லிச்சடா? அவளே தானே அப்படி சொன்னா. நான் கூட கடன் வாங்கி செலவு பண்றேன்றதால என் மேல கடுப்புல தான் அதை சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்லைன்னு. இதோ இப்ப என்ன உள்ள கூப்பிட்டாலே எதுக்கு நினைக்கிற? நமக்கு அந்த வீடு வேண்டாம், எல்லாரும் கூடவும் சேர்ந்து இருக்கிறதா எனக்கு சந்தோஷம். நம்ம தனியா போறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என் அப்பா சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு எது சந்தோஷம்னு நான் தான் சொல்லுவேன்.
என் அப்பாவும் நீங்களும் சேர்ந்து முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு என் கைய புடிச்சு தன்மையா சொல்ற மாதிரி ஒரு அதட்டா. ஓ, இப்ப என்னடா பண்ண போற? என்ன பண்றது, அவ சொல்றத செய்ய வேண்டியதுதான். தனி வீட்டுக்கு போற பிளான்லாம் கேன்சல். சாகுற வரைக்கும் எங்களுக்கு இந்த வீடு தான். டேய் டேய், எனக்கு உன் மேலதான்டா ஹெவியா டவுட் இருக்கு. நான் என்ன பண்ணேன்? அண்ணி இங்கே இருக்கட்டும், நீ வேணா தனியா போன்னு நீ சொல்லல. நான் என்ன பண்ணேன்? நாங்க தனி வீடு போக கூடாது சொல்லி சூனியம் வச்சே அப்போ. உனக்கு சூனியம் வேற வைக்கணுமா? உனக்கு வாயே போதாதானே? அண்ணே, இவன் ஓவரா பேசுறானே. டேய் பல்லவா, சும்மா இருடா. அவனே வருத்தத்துல இருக்கான் பாவம். ஆனா ஒண்ணுண்ணே, நீ வீடு பார்த்துட்டு வந்த அன்னைக்கு பாண்டியன் ஒரு மேட்டர் சொல்லிச்சு பாரு, அது அப்படியே நடந்துச்சுன்னா. நான் தான் சொன்னேன்ல. யா, டேய், என்னடா சொன்னான் அவன்? அது ஒண்ணும் இல்லடா, நீ அந்த வீடை பார்த்து ஃபிக்ஸ் பண்றேன்னு சொன்னல, அப்ப எல்லாரும் சோகமாயிட்டாங்க. அதுக்குதான் நான் சொன்னேன், இவன் என்னதான் மாங்குன்னு வீடு பார்த்தாலும் அவங்க இந்த வீட்டை விட்டு வரமாட்டாங்கன்னு சொன்னேன். அதான் சொல்றான். சோக்குண்ணே நீ. எனக்கும் அண்ணி எங்க ஓகே சொல்லிடுவாங்களோன்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, நீயும் சேரணும் தானே கரெக்டா சொல்லிட்டீங்க. சேர அண்ணனா? நீமாண்ண? டேய் இல்லடா, நான் என்ன அப்படி இல்ல? பாண்டியன் சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? நான் நான் என்னடா சொன்னேன்? நான் எதுவும் சொல்லியே. அதெல்லாம் இல்ல. அண்ணன் என்ன சொல்லுச்சு நான் சொல்றேன். நிலா நம்மளை விட்டு போக ஒத்துக்கவே ஒத்துக்காதுன்னு அடிச்சு சொல்லுச்சு. இல்லன்னு சொல்லு பாப்போம். அண்ணே, டேய் இல்லடா, நிலாவை பத்தி எனக்கு தெரியும்ல. நிலா அப்படிலாம் தனியா வராதுன்னு தோணுச்சு. ஆ, அதுக்காக அவங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்டு நாம எதுவும் பண்ணாம இருக்க முடியாதுல்ல. நீ பண்ணது கரெக்ட் தான்டா சோழா. அப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நானாவது கொஞ்சம் அலர்ட்டா வந்திருப்பேன்ல. அவளுக்கு இந்த வீடு பிடிக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பிடிக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு. அவங்க உன்னை நம்பி தனியா ஹனிமூனே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எப்பறம் உன் கூட தனி கொடுத்துன வருவாங்கன்னு நினைச்சேன். பாயிண்ட்னா டேய், இத அடிக்கடி சொல்லி என்ன ரொம்ப வெறுப்பேத்துறடா. அமைதியாரு சொல்லிட்டேன். தப்பா சொல்றியடா. அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு மேடையில உன்னை பத்தி எப்படிலாம் சொன்னாங்க, கரெக்ட். அதே மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதைத்தான் நானும் அண்ணனும் சொன்னோம். ஏன்டா இவ்ளோ சொல்றீங்களே, இத என்கிட்ட சொன்னீங்களாடா? நாங்க சொல்லியிருந்தா நீ அதை அப்படியே நம்பி இருப்ப பாரு. நீ எப்பயுமே ஒரு இமேஜினேஷன் வேர்ல்ட்ல தனியா வாழ்ற. ம். அதான் உனக்கு பேக் ஃபயர் ஆகி போச்சு. டேய் பல்லவா, விடுறா. இந்த வீடு இப்படியே இருந்துராதுடா. நம்ம எல்லா வசதியும் நிலாவுக்கு இந்த வீட்லயே பண்ணி கொடுப்போம். நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதடா. ஆமா, டோக்கன் அட்வான்ஸ் 20,000 ரூபாய் கொடுத்தியே, அதை எப்படி வாங்க போற? டோக்கன் அட்வான்ஸ்னா ஒரு 3000 ரூபா 5000 ரூபா கொடுப்பாங்க. டோக்கன் அட்வான்ஸ்க்கு 20,000 ரூபா போய் கொடுத்தியா? இதைத்தான் நானும் சொன்னேன். எங்க கேட்டான்? டேய், பணத்தை திரும்ப வாங்கிடுவேன்டா. அதுக்கு தான் இப்ப கிளம்புறேன். ஓ, அண்ணி உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாங்களே, அது இதானா? உள்ள சமத்திட்டு வாங்கின போலயே. அண்ணா பாருண்ணே உன. டேய் அமைதியா இருங்கடா. அவனே பாவம் நோய் நோய்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணே, அவங்க கூட நம்புவேனே, ஆனா உன்னை நம்ப மாட்டேனே. டேய் ஏன்டா? நான் அந்த பக்கம் போனதும் நிலா அப்பெல்லாம் தனியா போகாதுன்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்கல்ல. நீ அதை விடுறா. அதையே சும்மா பேசிக்கிட்டு நீ போ. நீ ஓனரை பார்த்து ஒழுங்கா பணத்தை வாங்கிட்டு வா, போ. போறேன் போறேன், வேற வழி. டேய் பல்லவா, எதுக்குடா சோழன் அப்படி சொல்ற? பாவம்டா அவன். அண்ணன் எல்லாம் தப்பா நினைச்சுக்காதுண்ணே. என்னமோடா பாவம். ரொம்ப ஆசையா இருந்தான் தனி கொடுத்தன போனோன்னு. நிலா முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அட அண்ணா, அது சோகமா சொல்லணும், இப்படி சிரிச்சே சொல்லக்கூடாது. டேய் போங்கடா. உங்களெல்லாம் நம்பி எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்ககிட்டயே போய் என்ன மாட்டி விடுறீங்க? போய் வேலையை பாருங்கடா. எனக்கு வேலை இருக்கு.